ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ரெசிபிங்க. நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் தான். 5 நிமிஷத்தில் இப்படி போய் அப்படி வர்றதுக்குள்ளே பண்ணிடலாம். அவ்வளோ சுலபமாக பண்ணக்கூடிய ரெசிபி தான். தயிர் அவுல் இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியாக வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும்னா பாருங்கள், இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை 5 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த தயிர் அவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவு கெட்டி அவல் எடுத்துக்கிறேன். இதையே இப்போ தண்ணி விட்டு நல்லா 2-3 தடவை தூசு மண்ணெல்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். வெள்ளை அவல், சிவப்பு அவல் ரெண்டில் எதில் வேணால் பண்ணலாம். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், தண்ணி எல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் அவல் எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அப்படி நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். தனியாக அவல் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவல் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணும்போதே பாதி ஊறிடும். இப்போ இந்த தயிர் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வைக்கும்போது இன்னும் நல்லாவே சாஃப்ட் ஆயிரும் பாருங்கள். உப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் பொரியும் போது இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட அரைவாசி கேரட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக அப்படி வதக்கி விடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். கேரட் ரொம்ப நேரம் வதங்கணுன்னெல்லாம் இல்லை, பருப்பு பொன்னிறமாக வந்தால் போதும். இதை லேசாக ஒரே ஒரு தடவை அப்படி திருப்பி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து இந்த அவல் மேலே கொட்டிடலாம். இந்த தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக மோர் மிளகாய் கூட போடலாம். ரெண்டுமே வேண்டாம்னா பச்சை மிளகாய் போட்டு கூட தாளிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டோம்னா கூடவே இஞ்சி போட்டு தாளிக்கணும். 3மே 3 டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க. இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். தயிர் இவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இந்த தயிரையும் அப்படி ஃபுல்லாக இழுத்துரும் அவல். பிரேக்ஃபாஸ்ட்டும் லைட்டாக எடுத்த மாதிரி இருக்கும், வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது மேலே அப்படி இப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. எவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பாருங்கள். எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா தயிர் எப்படி இழுத்துருச்சு பாருங்கள். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அருமையாக இருக்குங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சூப்பரான இந்த தயிர் அவல் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.